Hi, Ajit bro. இவன் கதையா மட்டும் நம்ம கோல்டா பார்ப்போம் கைஸ். அப்பயே சொன்னேன் நீதான் லேட் என்ன போறாரு. Hi, Yogesh bro. வணக்கம் ஜேசன் ப்ரோ. ஆடி ஆடி இந்த நான் ஜனா ப்ரோ வேலைக்கு போயிட்டாரோ அது அமைதியா இருக்கு. சின்னோபுரம் இல்லைனாலே நல்லா இருக்காது. அவர் தான் ஏதாச்சும் சொல்லுவார். இறக்குப்பா தம்பி, கீழே இறக்குப்பா 28. தம்பி
பாப்பா 25 வர வர வேலை பார்க்க மாட்டேன். 23, 24, 25 வேலை பார்த்துறாங்களே. எப்போ 25 வேலை பார்க்கணும் வேலை பார்க்க கூடாதுன்னு இருக்குல்ல. அப்படி கேங்ல பாருங்க ஒரே குச்சியா இருக்கு. ஐயோ 28 வேலை போகக்கூடாது. கீழே வாப்பா. வளையவ கலையவ அழகிய நிழலவ நிழலிலும் ஜொலிக்கிறவே. லாஸ்ட் ஸ்டெப்ல ஆஃபர் போகுது கைஸ். என்ன போய் $85 நான் ஆக்டிவேஷன் ஃபீஸ். ஆமா கைஸ், ரெண்டா போய் அங்கே இஸ்ரேல் குண்டு போட்டது, ஈரான் யுஎஸ் கிடையாதுல்ல. யூஎஸ் தான் ப்ரோ. யூஎஸ் வந்து ஈரான்ல கொண்டு போற, இஸ்ரேலுக்கு எப்படி கொண்டு வரும்? ஈரான்காரனுக்கு வந்துட்டு ரஷ்யாவும் சீனாவும் கொண்டு தரது. ஓகேங்களா? வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆனா யூஎஸ் மட்டும் தான் சப்போர்ட் அதனாலதான் அந்த பண்ணிருக்கு. கிங் ஜாங் இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. ஆமா. கிங் விஷயம் ஜாங் தெரியுமா, டீப் விஷயம் டேக்கன் தெரியுமா, அடிச்சாலும் விஷயம் தெரியுமா, குண்டு போட்டாங்க கைஸ் ரிஃபைனரி மேல. கேஸ் உண்மையில தட்டுப்பட போகுது. கண்டிப்பான முறை. ஜாலியா இருங்க, ஃபார் ஷேர். ஜாலியா நான் கூட இருங்க, ஜாலியா அமீன் சொல்லும்போது, இருங்க. அமீன் ப்ரோ சொல்லும்போது நம்பல. அப்புறமேல இப்போதான் வந்து யூடியூப்பை செக் பண்ணா சிஎன்பி எல்லா, நான் அந்த இங்கிலீஷ் சேனல்ஸ் தான் நியூஸ் சேனல் பார்ப்பேன். நம்ம ஊருக்காரங்களா ஏமாத்துக்காரங்க. அவங்களுக்கு பிரபகண்டா தெரியாது. அவங்க அவங்க தான் வந்து வெள்ளக்காரங்க தான் பிரபகண்டா கரெக்டா சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து கரெக்டா பேசுவாங்க. இவங்க எல்லாம் காசு இவங்க வச்சுட்டு ஊத்து பேசுவாங்க. ஊத்து ஊத்து ராயா ராயா, ஆப்பா 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 அருமைப்பா. ஆஹா, ஊத்து நம்ம ஊத்து அடிச்சா ஊத்து ராயா தப்புமா ராயா, guys? நம்ம அடிச்சா தப்புமா? அடிச்சா அந்த படம் தானே. அடிச்சா 73 80க்கு போய்கிட்டு இருக்கு. இறக்கு இறக்கு ராயா ராயா. Guys, அப்படி செல்ல அடிச்சிருங்க. நான்லாம் மேல இருந்து நீங்க செல்லு தான் அடிக்கணும், வேற நான்லாம் வாய்ப்பே அடிச்சிருக்கேன். கிடையாது. நீங்களாம் அந்த ஐயை எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டேன். அந்த மாதிரி ஐயில் அடிச்சிருக்கேன். ஊத்துதான் நீங்க, அந்த நீங்க விக்கா ஃபுல்லா ஊத்துதான். பிக்கு தான் 21 தான் என்ட்ரியே. நீ ஃபுல்லா ஊத்தினே இருப்பேன். என் ஃபர்ஸ்ட் டிவியில் போகுது. நியூஸ் வேலைப்பாடுகள் அப்படி. நீ ஃபுல்லா ஊத்தினே இருப்பேன். டெலகிராம் நான் அப்லோட் பண்ணுறேன். நான் ட்விட்டரில் போட வர மனசே கேட்கல. எவனும் பார்க்க மாட்டேன். டெலகிராம்லேயும் பார்க்க மாட்டீங்க. இருந்தாலும் என் மன திருப்திக்கு அப்டேட். சம்பத் ப்ரோ சூப்பர் ப்ரோ, போட்டுக்க ப்ரோ, போட்டுக்கு பாவா. என்ன போடுறீங்க? அவரும் 21 செல் எடுத்தாராம். ஓ சூப்பர் சூப்பர் சம்பத் ப்ரோ, மாஸ் மாஸ். ஹேஷ்டேக் நீங்கள் பாக்குறீங்களா? காலேஜ்ல லீவ் விட மாட்டாங்க ப்ரோ. நான் பார்க்குறேன் ப்ரோ. 21 நான் செல். அதே தான் சம்பத் ப்ரோ, அதே தான். 21 ஓப்பன்லேயே நாளாக அடிச்சிருக்கேன். போஸ்ட் போட்டுருக்கேன் பாருங்க டெலகிராமில். ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பீஸ் மண்டைய போட்டா லீவ் விடுவாங்கன்ட்டு ரொம்ப வருஷமா காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா அது காலேஜ் போய் தான் மாட்டோம். நான் வீல் வேண்டும் என்று காலேஜ் நினைத்தேன் முடிச்சு அந்த பீஸு. ஆமா, தண்ணிக்குள்ள தூக்கி போடுற பீஸ் தான். காலேஜும் முடிச்சதுக்கு அப்புறம் லீவ் டைம் அந்த மாதிரிதான் உங்களுக்கு போகணும். நீ உங்களுக்கு கேஸே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி தான். க்ளோசிங் 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 க்ளோசிங். என்ன ஒன்னு க்ளோசிங் வேற இடத்துல இருக்கு, ஒன்னு க்ளோசிங் வேற இடத்துல இருக்கு. என்ன 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 மாதிரி நினைச்சுன்னு இருக்க நீ? நம்மளுக்கு எதுக்குறங்க? இஎஸ் வந்து ஓவரால் லோ, என் டிஒய் லோ எடுத்துருச்சு. இஎஸ் மேக்ஸ் எஸ்எம்டி. நான் ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் அடிப்புமா? ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷனா? சரி ப்ரோ, ரேஞ்சு எப்பயுமே கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுத்தால் தான் கரெக்டாக செலக்ட் முடியாது. இப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க.
அந்த 9:30 டெலிவரி பிடிக்கிறதே ஒரு சுகம் கைஸ். ஆனால் அடியும் விழுவோம். நேற்று முந்தானத்தில் விழுந்துச்சுல. ஆனால் அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கணும். எடுக்க தெரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. போட்டிருப்பாங்க ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷனில் போட்டிங்களா உடனே போட்டிருப்பாங்க. என்ன தம்பி என்ன இந்த பக்கம்? வணக்கம் 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 தியாகு ப்ரோ. அதான் 9:30 ஓப்பன் ஆனோடனே வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் அந்த அப்போ அவ்வளோதான். லிட்ரலாக நாங்கள் இந்த மாதிரி வாரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் பகுமானமாக. சாட்டை பார்த்தோன்னே ட்ரேடு. ஐயோ ஐயோ போயிடுவாரு. அருமையா இருக்குல்ல. ஐயே நீ போர் அடிக்குமே. தூக்கி போட்டு சாத்து ராயா ராயா. இறக்கு இறக்கு இன்னும் கொஞ்சம் தான் இறக்கு. ஃபர்ஸ்ட் வின் வி மீட் ஃபர்ஸ்ட் டிஓஎல். நேற்று 9:29 செல் போட்டு எஸ்எல் வாங்கினேன் ப்ரோ. ஒரு நாள் எஸ்எல் வாங்காமல் ட்ரேட் பண்ணோம்னா எப்படி? நானும் தான் நேற்று எஸ்எல் வாங்கினேன். ஆனால் நான் மறுபடியும் ட்ரேட் எடுத்தேனே. வெயிட் போட்டார். டுடே செல் டெலிவரி அவ்வளோதான். எல்லா நாளுமே ஒரே மாதிரி இருக்க முடியுமா? ஒரு நாள் எல்லாருமே ஒரே நாள் ஒரே மாதிரி இருந்தா காசு பத்திர மாட்டோம். அவ்வளவுதான் போங்க. வேலையை முடிஞ்சு கன்சல்டேட் தான் நீங்கள். கால்ல இருந்து வேற இறக்கி இருக்கு பிரைஸ். ஐயோ உங்களுக்காகவே ட்ரம்பர் ரெண்டு நேட போட சொல்லு. கத்திய வீசிக்கிட்டே இருக்கணும் ப்ரோ, பிசுறு தட்டாம. ஏதோ ஒரு இதுல கத்தி அந்த ஸ்வாட வீசிட்டே இருப்பாங்க. புல்லட் சுட்ட உடனே அந்த ஸ்வாட்ல போட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அது மாதிரிதான் வீசிக்கிட்டே இருக்கணும். புல்லட்டை நம்ம பார்த்து வீசணும்னு நினச்சோம்னா வீசவே முடியாது. வீசும் போது புல்லட் போட்டால் ஜாலின்னு எடுத்துக்கிற வேண்டியதான். இல்லைன்னா மறுபடியும் வீச வேண்டியதான். ஒரு கத்தி போச்சா அடுத்த கத்தி எடுத்துக்கிற வேண்டியதான். என் டிஓ இல்லைனா அவ்வளோதான் கைஸ். 30 ஹேண்டில்ஸ். ஏய் மைனே இறக்குடா. எஸ்எம்டி வச்சு மேலே ஏற்றிடாத, ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இஎஸ் வந்து லோ எடுத்துருச்சு. ஸோ இட் வாஸ் அ ரிஸ்கி ட்ரேட் டு ஹோல்டு. ஏன்னா எப்போ வேண்டாலும் ரீட்ரேஸ்மெண்ட் வரலாம். அப்படியே டெலிவரி கண்டினியூ ஆகலாம், ரீட்ரேஸ்மெண்ட்டும் வரலாம். ஸோ ஐ ட்ரையல் மை ட்ரேட்ஸ். என் ட்ரையலே 100 ஹேண்டில் போடு. முதல்ல அவன் கொள்ள டிக்ஸ் பிடிச்சிருப்பான். 1000 டிக்குன்னு ஹோல்டு பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ 1000 டிக்கு ஹோல்டு பண்ணுவா ட்ரேட. 1000 டிக்கு $500 1000 டிக்குண்டா. ஆனால் அதுவுமே ட்ரையல் ஸ்டாப் பண்ணேன். ஸ்டில் ஹோல்டிங்கா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, ட்ரையல் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கும் எடுக்கலான்னு தான் பார்த்தேன். ஸ்லிப்பேஜா? எஃப்எக்ஸா ட்ரேட் பண்ணுறேன், ஃபீச்சர்ஸான ட்ரேட் பண்ணுறேன், அப்புறம் என்ன ஸ்லிப்பேஜா? ஓ இதுவா ப்ரோ, ட்ரேட்ஸியா? ஐயோயோ அது அன்னைக்கே கணேசே சொன்னா, புது இதை ட்ரை பண்ணாதீங்க, எக்ஸ் மாதிரி தான் ஆயிரும்ண்டாரு. அதே மாதிரி ஆயிடுச்சு. ட்ரேட்ஸி நினச்சேன். என் ஃப்ரெண்டுங்க வீட்டுக்கு ஏற்ற வீடு தான் எக்ஸு. ஒரு எக்ஸோட வீடு பார்த்தேன். அந்த நம்ம நீங்க கூட வந்தீங்களே, அவன் தங்கச்சி தான். ஓகே, அவ்வளோதான். என் ட்ரையல் ஸ்டாப் அடிச்சிச்சு கைஸ். ஓகே பாய் பாய் பாய். 100 ஹேண்டில்ஸ்.